ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கொஞ்ச நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18வது அதிகாரத்திலிருந்து வசனம் 20 30 வரையிலும் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறதான தேவன் என்கிறதான தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். இந்த சங்கீதம் 18 ஒரு சில வாரங்கள் முன்பதாக நாம் அதனுடைய முன்னுரைகளை எல்லாம் பார்த்தோம். இந்த சங்கீதம் எப்போது தாவீதால் பாடப்படுகிறது என்று சொன்னால், தேவன் தாவீதை தன்னுடைய சத்துருக்களினுடையதான கைகளுக்கு விலக்கி விடுவித்து மீட்டதான போது தேவனை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு பாடலாக, ஒரு சங்கீதமாக, ஒரு ஸ்தோத்திரத்தின் சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. வசனம் 1 19 வரையிலும் பார்க்கும்போது முதல் 6 வசனங்களிலே தேவன் அவரை விடுவித்ததற்கு எப்படிப்பட்டதான அனுபவங்களை தாவீது உணர்ந்தார் என்கிறதை அவர் சொல்லுகிறார். என்னுடைய தேவன் அவர் என்னுடைய கேடகமானவர், அவருடைய துருகம், என்னுடைய அடைக்கலம், நான் நம்பியிருக்கிறவர், என்னுடைய தேவன் என்று சொல்லி தேவனை பலவிதமான பெயர்களினால் அவரை வர்ணித்து வசனம் 7 பார்க்கும்போது தேவனுடையதான படைப்புகளை பற்றி சொல்லுகிறார். தேவனுடையதான சிருஷ்டிப்பை பற்றி இந்த சங்கீதக்காரர் உணர்ந்து உயர்த்தி பாடுகிறார். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறதான இந்த வசனங்களில் வசனம் 20 30 வரையிலும் இந்த தேவன் சங்கீதக்காரனாகிய தாவீதை விடுவிக்கிறதற்கு தாவீது என்னென்ன விதமான முயற்சிகளை, என்னென்ன விதமான செயல்களை தேவனுக்காக அவர் செய்திருந்தார் என்கிறதை பற்றி இதிலே பார்க்க முடியும். இந்த பகுதியை நாம் 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். வசனம் 20 24 வரையிலும் ஒரு பகுதி, வசனம் 25 27 வரையிலும் ஒரு பகுதி, வசனம் 28 30 வரையிலும் 3வது பகுதியாக பார்க்க போகிறோம். இந்த முதல் பகுதியிலே வசனம் 20 24 வரையிலும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவன் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை, அவருக்காக வாழுகிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறதான தேவன், தேவன் பலனளிக்கிறதான தேவன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை விடுவித்ததற்கு எப்படிப்பட்டதான வாழ்க்கையை, கிறிஸ்தவ நடத்தையை தாவீது நடந்தார் என்கிறதை பற்றி இதில் அவர் விவரிக்கிறார். வசனம் 20 சொல்லுகிறார், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இந்த வசனத்தை பார்க்கும்போது அநேக வேத வல்லுநர்கள், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தால் கூட, அல்லது ஒரு சில விதமான வேத ஆராய்ச்சி புஸ்தகங்களில் பார்த்தால் கூட பலவிதமான கருத்துகள் காணப்படுகிறது. சில பேர் சொல்லுகிறார்கள், தாவீது அவர் தேவனுக்கு முன்பதாக பல நேரங்களிலே பாவம் செய்ததான ஒரு மனிதன், தேவனுக்கு எதிராக எழும்பினதான மனிதர், அவர் எப்படி தன்னை நீதிமானாகவும் தன்னுடைய கரங்களில் சுத்தமுள்ளவனாகவும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ளுகிறதான ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், தாவீது தேவனை விட்டு விலகினார். சில நேரங்களிலே தேவனுக்கு எதிராக பாவத்தில் ஈடுபட்டார். ஆனாலும் அவர் அப்படியே அந்த பாவங்களிலும் அந்த நிலைகளிலும் அவர் விழுந்து விடவில்லை. மாறாக தன்னை மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு தேவனுக்காக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை அவர் உருவாக்கி கொள்ளுகிறார். அதாவது தேவனோடு நடப்பேன் என்கிறதான அந்த உடன்படிக்கையை நீதித்தனமாக மீண்டுமாக தாவீது அங்கே புதுப்பித்துக் கொள்ளுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, அடுத்த வசனங்களிலே பார்க்கும்போது தேவன் அவரை விடுவித்ததற்கு இவருடைய நடத்தை, உடன்படிக்கையின் நடத்தை எப்படி காணப்பட்டது என்று சொல்லுகிறார். வசனம் 21 அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை நான் காத்து கொண்டேன், நான் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை, அவருடைய நியமங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை, அவர் முன்பாக மௌனமாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அதாவது நான் நேர்மை உள்ளவனாக, தேவனுக்கு பிரியமாக, அவருடைய வழிநடத்துதலில் நான் நடந்திருக்கிறேன் என்று இங்கே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வழிகளை நான் கற்றுக்கொண்டேன், அவருடைய வழிகளில் நான் நடந்தேன். அவர் எப்படி எனக்கு பாதை காட்டினாரோ, எப்படி என்னை வழிநடத்தினாரோ அதிலே நான் நடந்தவனாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு எதிராக துரோகம் பண்ணினது இல்லை. நான் அவருடைய நியமங்களை எல்லாம் கை கொண்டு அவருடைய பிரமாணங்களை நான் ஒருபோதும் தள்ளி போடவில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் நான் என்னை விலக்கி காத்து அவருக்காக நான் வாழ்ந்தவனாக இருக்கிறேன். எனவேதான் வசனம் 24 அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை இப்படி தேவனுக்காகவும் தேவனோடும்
தேவனை பிரியப்பட வைக்கிறதான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எனவே தேவன் எனக்கு என்ன செய்தார் என்று சொன்னால், என் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய செய்கைக்கு தக்கதாகவும் இந்த தேவன் பதிலளிக்கிறவராகவும் பலனளிக்கிறதான தேவனாகவும் காணப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ நடத்தை எப்படி காணப்படுகிறது? கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் காட்டுகிறதான வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய நியமங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் எப்படியோ நடந்து வாழுகிறவர்களாக காணப்படுகிறோமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். தேவன் அதை நீதியாக எண்ணினவராக இருக்கிறார். தாவீதை குறித்து பார்க்கும்போது அவர் உண்மை உள்ளதான ஒரு மனிதராக தாவீது இருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதனாக இருக்கிறார். எனவேதான் சவுலை கொல்லுகிறதற்கான ஒரு சூழ்நிலை வந்ததான போதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான மனிதனை என்னால் தொட முடியாது என்கிறதை அவர் உறுதி அளிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக ஓட வேண்டியது, நடக்க வேண்டியதும், அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவன் நம்மை குறைவை இல்லாதவர்களாக இருப்பதற்காக அல்ல, நாம் விசுவாசமாகவும் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்கிறதற்காகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்கிறதை தேவன் பார்க்கிறார். கீழ்ப்படிதல் விலை கொடுத்தாலும் அது அதைவிடவும் முக்கியமானது. நேர்மை, நீதித்தன்மை தேவனுடைய தயவை அனுபவிக்கும் நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. எனவே நாம் ஆராய்ந்து பார்க்கலாமா? கீழ்ப்படியாமை எளிதாக தோன்றும் நேரங்களிலும் நாம் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுக்கிறவனாக இருக்கிறேனா? ஒரு வேலை ஸ்தலங்களிலே அநேக வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தங்களுடைய தோல்விகளிலும் தங்களுடைய அறியாமைகளிலும் அவர்கள் கற்றுக்கொண்டு அந்த தோல்விகளை அவர்கள் மேற்கொண்டு மிகவும் உண்மையாகவும் உத்தமமாகவும் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். அந்த எஜமான் இவர்களை பார்க்கும்போது இவன் தோற்று போகிறான், இவனுக்கு எந்த விதமான ப்ரொமோஷன்ஸும் கொடுக்க கூடாது என்று இருக்க மாட்டான். மாறாக அந்த தோல்வியிலிருந்து அவன் கற்றுக்கொண்டு இன்னும் புதிதாக முயற்சிகளை எடுத்து தன்னுடைய வேலைகளை உண்மையாக செய்கிறான் என்று நிச்சயமாகவே அவனை கனம் பண்ணுகிறவனாக இருக்கிறான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை பலவிதமான தோல்விகள் கடந்து வரும், தேவனை விட்டு விலகுகிறதான சூழ்நிலை கூட வரும். ஆனாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்து அறிக்கையிட்டு அவருக்காக வாழும் போது அவர் கனம் பண்ணுகிறதான தேவனாக காணப்படுகிறார். தேவன் பாவம் இல்லாத கைகளை அல்ல, சுத்தமான கைகளையே அவர் தேடுகிறவராக இருக்கிறார். மனம் திரும்புதலும் கீழ்ப்படிதலும் அவருக்கு உண்மையாய் நிலைத்திருக்கும் கைகளாக காணப்படுகிறது. சுத்தமான கைகள் என்பது ஒருபோதும் விழாத கைகள் அல்ல, விழுந்தாலும் பாவத்தில் தங்கி இருக்க மறுக்கும் கைகளாகவே இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 25 27 வரையிலும் இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை தாவீது இங்கே எடுத்து விரிவித்து உரைக்கிறதை பார்க்க முடியும். நமக்கு தெரியும் இந்த தேவன் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளதான தேவன், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை வழிநடத்துகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர் என்று அநேக விதமான தேவனை பற்றதான காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் சங்கீதக்காரன் இங்க எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவராகவும் தோன்றுவீர். தேவன் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவன் அவர் சூழ்நிலைகளிலே அப்படியே மாறி மாறி போகிறவர் அல்ல. ஆனால் ஜனங்கள் தங்களுடைய சூழ்நிலைகளிலே எப்படி இந்த தேவனை அனுபவிக்கிறார்கள் என்கிறதை பொறுத்தே அமைகிறது. இன்றைக்கு நாம் அவருக்காக வாழும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் அவருக்கு எதிராக எழும்பும் போது நான் உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தயவுள்ளவருக்கு அவர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு அவர் உத்தமராக இருக்கிறார், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார். அவர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறார், மேட்டுமையான கண்களை அவர் தாழ்த்துகிறவராக காணப்படுகிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4:6 பார்க்கும்போது அவர் தாழ்மை உள்ளவர்களை கிருபை அளிக்கிறதான தேவன், ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பிறனை எவ்வாறு நடத்துகிறோம் என்பது
நீங்கள் தேவனை எவ்வாறு அனுபவிக்கிறீர்கள் என்கிறதை பாதிக்கிறதாக இருக்கிறது. பெருமை தேவனுடைய கிருபையை பார்க்க முடியாதபடி நம்மை குருடாக்குகிறதாக இருக்கிறது. தாழ்மை ரட்சிப்புக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் வாசலை திறக்கிறது. நான் தேவனை தாழ்மையுடன் அணுகுகிறேனா, அல்லது என் பெருமைக்கு அவர் சேவை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனா? C.S. லூயிஸ் என்கிறதான தேவ மனிதர் இவ்வாறாக சொல்லுகிறார், தாழ்மை என்பது உங்களை குறைவாக நினைப்பது அல்ல, உங்களை பற்றி குறைவாக நினைப்பது. ஒரு பெருமையான இருதயம் தேவனுடன் வாதாடும், ஒரு தாழ்மையான இதயம் தேவனுடன் ஒத்துப்போகிறதாக இருக்கிறது. அப்படியானால் தாழ்மை என்று சொல்லுகிறது பிறனை நமக்கு மேலாக வைத்துக் கொள்ளுகிறது. இந்த 3வது பகுதியிலே வசனம் 28 30 வரையிலும் தேவன் என்னுடைய வெளிச்சம், என்னுடைய பலன், எனக்கு வெற்றியை கொடுக்கிறதான தேவன் என்கிறதை சங்கீதக்காரர் இதில் உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது தாவீது இந்த சாட்சியங்களில் இருந்து தேவனை உயர்த்துகிறதற்கு நேராக மாறுகிறார். அதாவது தேவன் ஒரு நியாயாதிபதி மாத்திரமல்ல, அவர் தனிப்பட்ட விதத்திலே நம்மை விடுவிக்கின்றதான தேவனாகவும் காணப்படுகிறார். எப்படி என்று சொன்னால், இந்த தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு பூரணத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிரூபித்தவராக இருக்கிறார். இந்த தேவன் நமக்கு அடைக்கலமான தேவனாக, நாம் அவரை முழுமையாக நம்பக்கூடிய தேவனாகவும் இந்த தேவன் காணப்படுகிறார் என்கிறதை இந்த சங்கீதக்காரர் இதில் எடுத்துரைக்கிறார். அதாவது வெற்றி மனித திறமையால் பெறப்படுவது அல்ல, தெய்வீக அதிகாரமும் வல்லமையும் மூலம் பெறப்படுகிறதாக காணப்படுகிறது என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்கிறதான அந்த ஜெயம் கர்த்தரால் வருகிறதாக இருக்கிறது. நம்முடைய முயற்சிகள் இருக்கும், ஆனால் அந்த விளைவு, அந்த பிரதியுத்தரம் தேவனால் கடந்து வருகிறதாக காணப்படுகிறது என்கிறதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் போராட்டங்கள் வழியாக நம்மை வழிநடத்துவதோடு மட்டும் நிற்காமல் அவற்றை வெல்ல நம்மை வெல்லப்படுத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். சூழ்நிலைகள் இருண்டதாக தோன்றும் போது தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் நம்ப வேண்டியது அவசியம். உங்கள் சொந்த பலத்தின் மீது அல்ல, தேவனுடைய வல்லமையின் மீது நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியம். விசுவாசத்தோடு தொடர்ந்து முன்னேறி தேவன் உங்களுக்கு முன் செல்லுவார் என்கிறதை நினைத்து நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டியது அவசியம். உங்கள் மத்தியிலே இந்த கேள்வி நீங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள். என்னவென்று சொன்னால், நான் தேவனை என் கேடகமாக நம்புகிறேனா, அல்லது என் சொந்த பாதுகாப்புகளின் மீது என்னுடைய நம்பிக்கையை நான் வைக்கிறவனாக இருக்கிறேனா? ஒரு சேவகன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த கேடகத்தை எல்லாமே அணிந்து அவர் யுத்தத்திற்கு ஆயத்தமாகுகிறதான போது, அவனுக்கு எதிராக வருகிறதான எல்லா யுத்தங்களையும் எல்லாவற்றையுமே அவர்கள் தாங்குகிறதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு துருகமாக, கேடகமாக அது காணப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராக வருகிறதான சத்துருக்களை மேற்கொள்ளுகிறதற்கு நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய தைரியத்தினால் முடியாது. ஆனால் தேவன் அவர் நம்முடைய கேடகமாக இருக்கும்போது நமக்கு முன் நின்று நமக்கு எதிராக வருகிறதை அவர் சிதறடிக்க செய்கிறதான தேவனாக இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை முன்னிறுத்த வேண்டும். எனவே இந்த சங்கீதம் 18 வசனம் 20 30 வரையிலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், தேவன் நம்முடைய நீதிக்கு பலனளிக்கிற தேவனாக காணப்படுகிறார், நம்முடைய தாழ்மைக்கு அவர் பதிலளிக்கிற தேவனாக காணப்படுகிறார், நம்முடைய இருதயங்களை அவர் சுத்திகரிக்கிற தேவனாக காணப்படுகிறார், பலவீனமான நம்மை அவர் பலப்படுத்துகிறதான தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை இருண்டதான பாதையாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது அவற்றை வெளிச்சமாக மாற்றுகிறதான தேவனாக காணப்படுகிறார். தாவீதின் வெற்றி சுயநீதியின் விளைவல்ல, தேவனை மையமாக கொண்ட நம்பிக்கையின் விளைவாக காணப்படுகிறது. தேவன் நீதி உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார், பெருமை உள்ளவர்களை தாழ்த்துகிறார், பலவீனமானவர்களை பலப்படுத்துகிறார், அவர் நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, எனக்கு இனிமேல் பலன் இல்லை, என்னுடைய பலன் குந்தி போய்விட்டது, விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை அற்றவனாக காணப்படுகிறேன், என்னுடைய விசுவாச ஓட்டம் எப்படி காணப்படுகிறது என்று என்னால் அறிந்து கொள்ள முடியும், அவருக்காக நான் இன்னும் ஓட வேண்டும் என்கிறதான வாஞ்சை இருக்கிறது, ஆனால் முடியவில்லை. தடைகள், போராட்டங்கள்,
சத்துருவின் கண்ணிகள், பாவ செயல்கள் என்று சொல்லி பலவிதமான தடைகள் காணப்படுகிறது. இவைகளிலிருந்தெல்லாம் நான் மீண்டு வர விரும்புகிறேன், ஆனால் என்ன முடியவில்லை என்கிறதான ஒரு களைப்புகளோடு சோர்வுகளோடும் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம். அந்த தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய நீதிக்காக வாழுகிறதற்கும், அவருக்காக ஓடுகிறதற்கும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கும் நாம் ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழும்போது நாமும் தாவீதை போல தைரியமாக சொல்ல முடியும், நான் அவருடைய பாதைகளில் நடந்தேன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தேன், அவருடைய நியமங்களை பின்தொடர்ந்தேன், அவருக்கு எதிராக எழும்பினதில்லை, அவருக்காக ஓடினேன், வாழ்ந்தேன் என்கிறதை நாமும் இன்றைக்கு உறுதியோடு கூட சொல்ல முடிகிறது. எனவே நாம் அந்த நேர்மையிலும் நீதியிலும் நடக்க வேண்டியது அவசியம். தாழ்மையிலே நாம் தரித்து கொண்டு அது தாழ்மையிலே வாழ வேண்டியது அவசியம். தேவனை முழுமையாக நம்ப வேண்டியது அவசியம். எல்லா விதமான தடைகளையும் மாற்றி அவருக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதற்காக தான் இந்த தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிற தேவனாக காணப்படுகிறார். எனவே பிரியமான தேவ ஜனங்கள், நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், அவருக்காக வாழுவோம். அவருக்காக வாழும்போது இந்த தேவன் அவர் நம்மை பலப்படுத்தி, திடப்படுத்தி, சகாயம் செய்து, நம்மோடு கூட இருந்து அவருக்காக வாழ்கிறதற்கு உதவி செய்வார். நம்முடைய செய்கைக்கு தக்கதாக பலனை அவர் கொடுக்கிறவர். நம்முடைய செய்கை நீதித்தனமாக இருக்கும்போது நம்முடைய இருளை அவர் மாற்றி வெளிச்சமாக மாற்றுகின்றதான தேவனாக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான இருளையெல்லாம் மாற்றி அவர் வெளிச்சத்தை தந்தருள்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you.